இந்த கேக்கை நான் எப்படி மேக் பண்ணேன்னு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கேக்கு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு சாக்லேட் கனாச் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு ஃபியான்ஸிக்கு கிஃப்ட் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் போட்டு நான் ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கலாம் பார்த்தேன். சரி ஓகே, மில்க் மேட் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் மில்க் மேட் கொஞ்சம் மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக டிசைன் போட்டால் நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கோல்ட் ஸ்ப்ரிங்கிள் வச்சு அங்கங்கே தூக்கிட்டேன். பார்க்கவே நல்லா பிளாக் அண்ட் கோல்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கெல்லாம் பிளாக் அண்ட் கோல்ட் காம்போ பிடிக்கும்னு சொல்லிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நீங்கள் ஃபியான்ஸிக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ லவ்வை மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் ஹார்ட் வச்சுக்கிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் தூக்கலான அழகு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு கோல்டன் டஸ்ட்டு வச்சு நான் ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இந்த கேக்கோட டிசைன் கூட கொஞ்சம் கேன்சல் ஆகிட்டு வேறு மாதிரி கூட மாற்றி நான் கொடுத்துருந்தேன். அதாவது அப்படியே கேன்சல் ஆகலை. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.